எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோடு தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம். நான் தான் உங்கள் கிரில் குமார். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் தாங்க செய்ய போகிறோம். கிரில்லில் பிஸ்கெட் பண்ண போகிறோம். கிரில்லில் பிஸ்கெட்டா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. கண்டிப்பாக நானும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். ஸோ நல்லா வந்தால் பிஸ்கெட், இல்லைன்னா பிஸ்கெட் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு அது ரிவ்யூ தருவேன். அது எப்படி இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ தருவேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன்றதை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்க நண்பர்களாக ரெக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மேலே இருக்க பெல் பட்டனை டிங்கும் தட்டி விடுங்க. அது பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாரி ஒரு லைக்கையும் ஷேர் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இன்னும் பெருசாகும். வாங்க பிஸ்கெட் செய்யலாம். நம்ம பிஸ்கெட் செய்ய ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு அமுல் பட்டர் அன்சால்ட் எடுத்துருக்கோம். அன்சால்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணோம். இதை நான் காய்ச்சி வச்சுருக்கேன் அரை இதுவாக. நூறு கிராம் பட்டர், அதாவது 100 கிராம் சர்க்கரைக்கு 100 கிராம் பட்டர், சர்க்கரை பவுடர். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்தமாரி ஒரு பதம் வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. ஒயிட் கலரில் க்ரீமி மாரி வரும். எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் பீட்டரில் அடிச்சுக்கோங்க. இந்தமாரி பீட்டர் வச்சுக்கோங்க, இதில் அடிச்சுங்க. இல்லை விஸ்க் வச்சுருக்கவங்க விஸ்க் மூலியமாகவும் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் விஸ்கில் அடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கண்டென்சி வரத்துக்கு. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அதே ஒரு கப்பு சர்க்கரை போட்டோம் இல்லையா, பட்டர் இது, அதுக்கேற்ற மாரி ஒரு கப் மைதா. அப்புறம் ஏலக்காய் பொடியாக ஒரு ஸ்பிஞ்ச், சால்ட் ஒரு ஸ்பிஞ்ச், பேக்கிங் சோடா ஒரு ஸ்பிஞ்ச். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தமாரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒட்டக்கூடாது கையில். இந்தமாரி பதத்தில் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுமாரி அழகாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க.
பண்ண பிஸ்கெட்ஸ் எல்லாம் இந்த இதில் வச்சுக்கோங்க, இட்லி தட்டில். ஓகேங்களா? இப்போ இதுமாரி மற்ற எல்லாத்தையும் திரட்டியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லா தட்டிலையுமே பிஸ்கெட்ஸ் இருக்குது. இதை அடுக்க ஏற்றிடலாம். மொத்தம் ஒரு 20 பிஸ்கெட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கெட் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துருப்பீங்க. சூப்பராக வந்திருக்கு நம்ம பிஸ்கெட். இப்போ வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். என்னோடய அந்த பாத்திரத்தை, உள்ளே வைக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கெட்டை வந்து பர்ஃபெக்டாக அதில் உள்ளே வச்சு மேலே ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணி இப்போ பேக்கிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். அது பக்காவாக இப்போ க்ரில்லிங் ஆகிட்டுருக்கு நம்ம க்ரில்லரில். அது ஸோ இன்னும் அது குறைஞ்சபட்சம் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். எப்படியும் அதோட ஸ்மெல் நமக்கு வெளியில் வரும்போது தான் அதை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அது க்ரில் ஆகட்டும். எங்கேயும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கெட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. மழைனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம், வாங்க. இப்போ நம்ம பிஸ்கெட் சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது, ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஆறின பிறகு நான் எடுத்து தட்டில் கொட்டிட்டு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட் வந்து நல்லா ஆறிடுச்சு, நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா பக்காவாக பேக் ஆகிருக்கு க்ரில்லரில், நம்ம க்ரில்லரில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இது ரெண்டாவது தட்டு கீழே இருந்து இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. இந்த தட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப செவந்திருக்கு, ரொம்ப ஓவர் பேக் ஆகிருக்கு. ஏன்னா கீழே இருந்ததுனால ஃபஸ்ட்டு இது தான் ஹீட் ஆகும், அதனால் இது ரொம்ப பேக் ஆகிருக்கு. வாங்க இதை சாப்பிட்டுட்டு இப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கெட் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் இதை உடச்சி காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் வீடியோவில், எப்படி வரப்போகுது தெரியல. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஆனால் உண்மையிலேயே இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு பெரிய சக்ஸஸ். எனக்கு அருமையாக வந்திருக்கு. வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக பிஸ்கெட் பண்ண முடியும். மைக்ரோ ஓவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை. நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன், வாங்க. ஆசம்ங்க, ஒரே வார்த்தை ஆசம். அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. அது என்ன சொல்கிறது, நெய் பிஸ்கெட் மாரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக. இப்படி பட்டர் பிஸ்கெட் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, பட் அவ்வளோ அதை விட 10 மடங்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குது. அந்த இனிப்பு மாவு, அந்த பட்டரு, அது மேலே போட்டிருக்க நம்ம அந்த பாதாம், அல்டிமேட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு குக்கீஸ் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஒரு காஸ்ட்லியான குக்கீஸ் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ சிம்பிளாகவும் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப சிம்பிள் தான்.
கண்ணை மூடிக்கிட்டு இதுக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் 5க்கு 5. 5க்கு 5ங்க. நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் 5க்கு 5 ரேட்டிங் நான் கொடுக்கறது. ஸோ நீங்கள் அதிலே புரிஞ்சிருப்பீங்க இது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னுட்டு. இந்த கருப்பாக இருக்கிறதே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஆசம்ங்க, அருமையாக வந்திருக்கு. கசக்கலை, கருப்பாக இருந்தால் கசக்கும், பட் கசக்கலை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பேக் ஆகிருக்குது. இது நல்லா பேக் ஆகிருக்கு, அதோட கொஞ்சம் நல்லா பேக் ஆகிருக்கு. எந்த ஒரு கசப்பு தட்டுறதோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸ்வீட்லேருந்து சால்ட்டிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பிஸ்கெட்டில். டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க. சான்ஸ் இல்லை. 5க்கு 5. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள்லாம் பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் பெல் பட்டனை டிங் தட்டி விடுங்க. மேலே ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லைக் ஷேர் தட்டி விடுங்க. ஏன்னா நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.